ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம வந்து செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி பணம் சேமிச்சிங்க, இடம் வாங்குறதுக்கு எப்படி சேமிச்சிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து முதல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும். ஒரு சொந்த வீட்டில் நம்ம வாடகை வீட்டிலே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கனவே என்னென்னா, சொந்தமாக நம்மளுக்கு ஒரு வீடு அப்படின்னு இருக்கணும். அது வந்து பெரிய வீடு சின்ன வீடு அப்படிலாம் இல்லை. நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நாமளும் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். அந்த ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மாத செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் ஆகுது. ஏன்னா விலைவாசி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளுக்கான வருமானத்தை வச்சு நம்மளால் சேவ் பண்ணுறதுங்கிறது பெரிய சவாலாக இருக்குது. இருந்தாலும் சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சேவ் பண்ண முடியும். அப்படி தான் நாங்கள் சேவ் பண்ணோம். இப்போ மாத செலவுகள் அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் குழந்தைங்களுடைய படிப்பு செலவுன்னு இருக்குது, மருத்துவ செலவு அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கே, இதிலிருந்து நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஒரு பிளானிங் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேமிக்க முடியும். அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு சரியான திட்டமிடல் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக வருமானம் வருது, செலவு செய்கிறோம், சேமிக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த மாதம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கிப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான சேமிப்பு அப்படிங்கிறது இல்லாமலே வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண குடும்பமாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு நிலம் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு சேமிக்கலாம். இல்லை உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னா நிலத்துக்கும் வீடு கட்டுறதுக்கான சேர்த்து நம்ம சேமிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் முதல்ல உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கணும். இலக்கு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, உங்களுடைய வருமானத்திற்கான இலக்கு எய்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 வருஷத்தில் சேமிக்கணுமா, 10 வருஷத்தில் சேமிக்கணுமா, இதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னுடைய உங்களுடைய வருமானத்திலிருந்து உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும், எவ்வளோ நாளுக்குள்ளே சேமிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நாள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் நம்ம செஞ்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்ததாக நம்ம என்ன பிளான் பண்ணணும்னா, நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து டவுனில் வாங்கணும்னு நினைப்போம், நிறைய பேர் கொஞ்சம் அவுட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல நினைப்போம். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஊரில் வாங்க போகிறோம், எந்த இடத்துல வாங்க போகிறோம், என்ன விலையில், எந்த ஊர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது எவ்வளவு விலை. கண்டிப்பாக இந்த விலை அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அதை சேமிக்க ஆரம்பிப்போம். எவ்வளவு விலையில் நம்ம வாங்க போகிறோம், அதே மாதிரி முன் பணம் எவ்வளோ நம்ம வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பார்த்தீங்க அப்படின்னா நினச்ச உடனே நம்ம வந்து பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ பட்ஜெட்டு, இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து 10 லட்சம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிலருக்கு வந்து 20 லட்சம் தேவைப்படும். நீங்கள் கேட்கலாம், 20 லட்சம் 10 லட்சம்லாம் வச்சு இப்போலாம் எதுவுமே பண்ண முடியறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இப்போது வந்து நம்ம வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா அல்லது 20 லட்ச ரூபா பட்ஜெட் அப்படின்னு நம்ம கிடைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து இந்த ஒரு 5 வருஷத்தில் நம்ம இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிடுங்க. இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சொல்லும் பொழுது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டை அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு செலவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற போது கூட அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம ஒரு 5 வருஷத்தில் நம்ம இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வரும். அப்போ அந்த செலவை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செய்யுங்க. இதை தொடர்ந்து நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு வந்து சேலரி வருது. சேலரி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் என்ன பண்ணுவோம், செலவு தான் செய்வோம். ஆனால் நம்ம வீடு வாங்க போகிறோம் அல்லது வீடு கட்ட போகிறோம், இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, செலவு அப்படிங்கிறத செய்துட்டு மீதம் இருந்தால் சேமிக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம வெற்றி பெறணும், நம்ம கண்டிப்பாக வீடு கட்டி புது வீட்டில் நம்ம வந்து காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு என்றவங்களாக இருந்தோன்னா, வருமானம் வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அக்கௌண்ட்டு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு இதுக்கெல்லாம் தனியாக அக்கௌண்ட் வைக்க முடியாது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அக்கௌண்ட்டு அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நான் எப்போவுமே செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட நீங்கள் போடலாம். இதுலேயே ஒரு இடத்துல கண்டிப்பாக அந்த சம்பளம் வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் என்னென்னலாம் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்பியில் போட்டிருந்தேன். எஸ்பியில் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்தது இல்லைங்களா, அந்த எஸ்பி அக்கௌண்ட்டை எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டியில் போட்டுட்டேன். எஸ்பியில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்டியாக வந்து போட ஆரம்பித்தேன். இந்த ஆர்டி அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, இந்த ஆர்டியை எடுத்து நான் எஃப்டியாக மாற்றினேன்.
இது இல்லாமல் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எஸ்ஐபிலையும் கொஞ்சம் நான் வந்து, அதாவது எஸ்ஐபி அப்படிங்கிறது நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா போட்டிருந்தேன். இதெல்லாம் தான் நான் பண்ணது. இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம்னா, இதில் உங்களுக்கு எது வந்து பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ இதில் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆர்டி அல்லது எஸ்ஐபி இதில் வந்து உங்களுக்கு எது வந்து பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல சேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக 2வதாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை முழுமையாக நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நம்ம வந்து செலவுகளை வந்து குறைக்கணும். இப்போ செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறப்பவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வரவு செலவு அப்படிங்கிறத நம்ம எழுத பழகணும். நிறைய பேர் இப்போ வந்து எல்லாருமே பட்ஜெட் போடுறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட்டு நிறைய பேர் வந்து பட்ஜெட் போடாமையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செலவுகளை குறைக்கிறதுங்கிறது பெரிய சவாலாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ வரவு செலவு எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு எங்கே வந்து அதிகமான செலவு ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதை குறைக்கவும் முடியும். இப்போ இந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம வந்து மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி ஷாப்பிங் போகிறது. அடிக்கடி ஷாப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறோம். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம், அல்லது வந்து வருத்தப்படுறோம்னாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம். எமோஷ்னலாக ஷாப்பிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்றோம், அதில் வந்து ஒரு செலவை வந்து நம்ம பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம இந்த செலவு பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தேவையில்லாத செலவுகள் அது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக எழுதி அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி, இந்த செலவுலேருந்து நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 3000மோ 2000மோ நான் சேவ் பண்ணுறேன். இது எதுக்காகனா நிலம் வாங்குறதுக்காக அல்லது வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிதியை சேவ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடம் வாங்குறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு சேமிக்கிறோம் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக தனியாக வந்து நீங்கள் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, செலவுகளை குறைக்கிறது மூலமாக இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து அதை வந்து நிலம் வாங்குறதுக்குன்னு சேவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வேலை செய்துட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் ஓட்டி பார்க்கலாம். அதாவது ஓவர் டைம் வந்து நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று வந்து இது செய்யலாம். இதில் வந்து ஒரு சிறிய தொகை கிடைக்குது அப்படின்னா அதுவும் செய்யலாம். அடுத்தது வந்து வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே வந்து மாவு அரைச்சி கொடுக்குறது, டியூஷன் எடுக்கிறது, அப்புறம் உங்களால் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூடுதல் வருமானத்திற்கான இதில் நம்மளுக்கு வந்து கூடுதலாக ஒரு வருமானம் கிடைக்குது. இது இல்லாமல் நம்மளுக்கு எப்போவாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போனஸ் கிடைக்கலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து நிலம் வாங்குறதுக்காக வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்து செலவு பண்ணாமல் சேமிப்பில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குடும்பமாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிற கணவன், மனைவி, குழந்தை எல்லாரும் சேர்ந்து இந்த இலக்கு அப்படிங்கிறத அடையிறதுக்காக நம்ம யோசித்து அதற்கான முயற்சியை வந்து முழுமையாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 வருஷத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட ஒரு 3 வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எந்த இடத்துல இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற இடத்த போய் ஒரு தடவை பார்த்துட்டு, அந்த இடங்களில் வந்து என்ன மாதிரி அமௌண்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அதோடைய இடம் வந்து எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம வந்து கூடுதலாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடம், அதாவது இந்த ஏரியாவில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை இடத்த முன்னாடியே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் பார்த்துட்டு, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல இப்போ இவ்வளோ போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ போகும், அப்போ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கான அமௌண்ட்டை நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணும்பொழுது நம்மளுடைய கனவு அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழு முயற்சியோட நீங்களுமே வந்து தொடர்ந்து பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சொந்த வீடு அப்படிங்கிற கனவு ரொம்ப சீக்கிரத்திலேயே எல்லாருக்கும் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அல்லது இடம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எதுக்காக அப்படின்னா, பார்க்குற வியூவர்ஸுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த மாதிரி தான் நானும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகள் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற கனவு அப்படிங்கிறது எனக்கு நிறைவேறி இருக்குது. நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறத நம்ம கைவிடாமல் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக நம்மளால் அடைய முடியும். நீங்களும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.